அப்புறம் வினோத் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது நாளாக சொல்லணும், நீயா சொல்கிற? ஓகே, படம் பிடி சார் எப்படி இருக்குது சொல்லுங்கள், ஒன்லைன் என்ன? படத்தோட கதை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம படத்தோட ஹீரோ சின்ன குழந்தையா இருக்கிறப்பயே அவருக்கு வந்து ஜோசியம் பார்க்குறாங்க. அப்போயே ஜோசியர் வந்து இவருக்கு ஒரு பெரிய கண்டை இருக்குது, எந்த வம்பு தும்புக்கும் அனுப்பாதீங்க, இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் ஒரு வாழ்க்கையில் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் நம்ம ஹீரோவையும் ரொம்ப பொத்தி அப்படியே வளர்க்குறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு ஸ்கூலில் பிடி மாஸ்டராக ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடந்துடுது. சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணையே வந்து தப்பு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த டைமில் அந்த இடத்துல இருந்தது தான் காரணம், இந்த ட்ரெஸ்ஸு போட்டது தான் காரணம் அப்படின்னு கிரிஞ்சாக ஒரு 4-5 டைலாக் சொல்கிறானுங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. அதுதான் அந்த கண்டம். சரி, ஒன்லைன்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? ஓகே, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பல கிரிஞ்சஸ் இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்குது. படத்தோட ஃபஸ்ட்டு சீனே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நம்ம ஹீரோ வந்து ஆர்ம் ரெஸ்லிங் விளாண்டு ஜெயிக்கிறாரு. பயங்கரம். கார்த்திக் வேணுகோபாலனுடைய டைரக்ஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து இவர் ஒரு பிடி மாஸ்டராக இருக்கார். ஸ்போர்ட்ஸை வந்து முன்னிறுத்தி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே பண்ணல. இங்கிலீஷ் மிஸ்ஸாக லவ் பண்ண போயிடுறாரு. அதாவது பரவாயில்ல, இது ஒரு சின்ன பையனும் போட்டிக்கு வந்து அந்த மிஸ்ஸை வந்து அந்த டீச்சரை வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த படத்தில். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா. அதாவது உமன் ஹராஸ்மெண்ட்டை பற்றி இந்த படம் பேசுது. ஆனால் இவங்க வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு டீச்சரை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை காமெடியாக ஃபன்னியாக காட்டியிருக்காங்க. அதை எப்படி வந்து இவங்க வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது தப்புன்னு தானே சொல்லணும் படத்தில் வந்து. அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த ஜோசிக்காரன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாரு. ஹீரோவுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. ஆனால் படத்தில் ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையுமே வந்த மாதிரி எனக்கு தெரியல. பயங்கரம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடக்குது, ஆனால் அதனால ஹீரோக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. எந்த வகையிலுமே அவருக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஹீரோவை ஒரு சாதுவாக காட்டியிருக்காங்க. அதே ஒரு 4-5 சீனுக்கு அப்புறம் அவரே வந்து ஒரு 20 பேர்த்த பின்னி படலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று வச்சிடுறாங்க. சூப்பர். அதாவது அந்த கார்த்திக் வேணுகோபாலன் அவருக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார்னு நினைப்பு. நம்ம வந்து ஹிப்ஹாப் ஆதியை சரத்குமார் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மியூசிக் யார்? ஹிப்ஹாப் ஆதியா தானே? ஆமாம், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஹிப்ஹாப் ஆதி தான். அவரோட 25வது படமாமா இது. மியூசிக் டைரக்டரா நான் கூட அதை நடிச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 25th ஃபிலிம்னு சொன்ன உடனே படத்தோட மியூசிக்கு ரொம்ப மகா மட்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாட்டுக்கெலாம் டம்மி லிரிக்ஸ் எழுதுவாங்க தெரியுமா, லிரிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி. இந்த படத்துக்கு அவங்க லிரிக்ஸ் எழுதலை போல தெரியுது, டம்மி லிரிக்ஸோடய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பாட்டையுமே. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. படத்துடைய செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட கருத்தையுமே அவங்க வந்து தெளிவாக சொல்லலை. அதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு தயங்காமல் வெளியே சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்ல வந்த கருத்து. அதையுமே வந்து அவங்க அவ்வளோ தெளிவாக சொல்லலை. அதே சமயத்தில் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று காட்டுறாங்க. அதை நம்ம ஓரளவுக்கு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதை அந்த கோர்ட் ரூம்லேயே வந்து வச்சுருந்தது, அந்த விஷயத்தை கோர்ட் ரூம்குள்ளேயே வச்சுருந்தது தான் என்னால் சுத்தமாக ஜீர்ணிச்சிக்கவே முடியல. சரி, மொத்தத்தில் பிடி சார் எப்படி இருக்கு? மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய கண்டை இருக்குது, கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது ஹீரோ கிடையாது, படம் பார்த்துட்டு இருந்தால் ஆடியன்ஸுக்கு தான்.